ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். கைஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிஎஸ்கே தரப்புலேருந்து ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு காய்ஸ். என்னென்னா, இப்போ சஞ்சு சாம்சனை வாங்கிட்டு ஜடேஜாவும் சாம் கர்னை கொடுக்குற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்குது. அது இப்போ உண்மையாக பொய்யான்னு தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் காய்ஸ். இப்போது ஃபஸ்ட்டு ட்ரேடுன்னா இப்போ நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன். இப்போ 2 டீமுக்குள்ளே பேசிவிட்டு உங்களுக்கு நான் இந்த பிளேயர் தரேன், எனக்கு நீங்கள் இந்த பிளேயர் கொடுங்கன்னு ட்ரேடு பண்ணுறது தான் காய்ஸ். இப்போ இது எப்போவுமே ஆப்ஷனுக்கு முன்னாடி நடக்கும் காய்ஸ். எப்போவுமே ஆப்ஷன். ஆனால் காய்ஸ், இப்போ நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் மாதிரி. இப்போ நம்ம சிஎஸ்கே சிஇஓ காசி விஸ்வநாதன் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ட்ரேடு ரூமர்ஸ்லாம் நம்பாதீங்க, ட்ரேடு பண்ணுற மாதிரி தான் அஃபிஷியலாக நாங்கள் பேஜ்லேயே அனௌன்ஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் சிஎஸ்கே ஃபேன்ஸில் இப்போ கொஞ்சம் பயப்பட வேணாம். ஆனாலுமே இப்போ என்ன சிஎஸ்கே தரப்புலேருந்து வெளியே வந்திருக்குதுன்னா, ட்ரேடில் ஜடேஜாவும் வச்சுருக்காங்க. ஜடேஜாவும் சாம் கர்னையும் வச்சு இப்போ ஆர்ஆர் கிட்ட கேட்டுட்ருக்காங்க காய்ஸ். இப்போது நடக்கிறது பார்த்து இப்போ சாம் கர்னையும் ஜடேஜாவும் சேர்ந்து கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சஞ்சு சாம்சனுக்காக இப்போ அதுவும் பேசிகிட்டு இருக்காங்க. அதான் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் காய்ஸ், இப்போ நமக்கு சுரேஷ் ரெய்னா கிட்டேருந்து இப்போ ஒரு நியூஸ் வந்துருக்கு. சுரேஷ் ரெய்னா என்ன சொல்கிறாருன்னா, ஜடேஜா விட மாட்டாங்க. ஜடேஜா ஒரு நல்ல பிளேயர், நம்ம சிஎஸ்கேக்காக ரொம்ப வருஷம் ஆடின பிளேயர். அங்காட்டி அவர் விட மாட்டாங்க, அவர் ரேட்டிங் தான் பண்ணுவாங்க. ஜடேஜா ரெய்னா தரப்புலேருந்து வந்திருக்கு. நமக்கு இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் என்ன வந்திருக்குன்னா, நம்ம ஜட்டு அவரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்காரு. இந்த ட்ரேட் நடக்கிறங்காட்டி கொஞ்சம் நாளாக டீஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்காரு. அப்போது டீஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்காருன்னா சம்திங் ஏதோ நடக்க போகுதுன்ட்டு எல்லாம் நினைக்கிறாங்க. ஸோ வைஸ் இப்போது எல்லாம் சொல்கிறது பார்த்தா ஜடேஜா நம்ம சிஎஸ்கே கையை விட்டு போயிடுவாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. இப்போ சிஎஸ்கேவும் ஜடேஜா கொடுக்குற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் சிஎஸ்கே ஃபேன்ஸால் கண்டிப்பாக இதை ஏற்றுக்க முடியாது. ஸோ வைஸ் சில பேச்சுவார்த்தைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்ஆர் தரப்பு என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, ஜடேஜாவை எடுத்துக்க மாட்டாங்க தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ சஞ்சு சாம்சனோட மார்க்கெட்டு ஜடேஜா மார்க்கெட்டோட அதிகமாக இருக்குது. அதுங்காட்டி ஜடேஜாக்கு ஈக்குவலாக இன்னொரு நல்ல பிளேயர் அப்படின்ட்டு டூபே, டெவால் பிரிவிஸ், சாம் கர்ன் அந்த மாதிரி கேட்டுட்ருக்காங்க. சரி, அதான் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ வைஸ் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு 1 or 2 டேஸில் தெரிஞ்சிடும். நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.